சேலம் மாவட்டம் தம்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்து இருக்கிறது கழிவு நீர். இந்த நிலையில் 300 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய நிலையில 2 தொட்டிகள் மட்டுமே கட்டியதால் கிராமத்தை சூழ்ந்திருக்கிறது கழிவு நீர். அப்படி ஒரு காட்சிதான் அங்கே நிலவுகிறது. குடியிருப்புகள் அருகே குளம் போல இந்த மலக்கழிவுகள் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை அந்த பகுதியில் காணப்படுகிறது. சுகாதாரமற்ற நிலையால் அடிக்கடி விபத்துக்களும் உடல்நல கோளாறும் ஏற்படுவதாக புகார் எழுந்த வண்ணம் இருக்கிறது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2023-24 கட்டப்பட்ட இந்த கழிவுநீர் உறிஞ்சி குழி தொட்டியின் அவல நிலை தற்பொழுது அந்த பகுதிவாசிகளிடையே ஒரு பெரும் பேர் அதிர்ச்சியையும் ஒரு அவல நிலையுமே ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் தற்பொழுதைய சூழலாக இருக்கிறது. சேலம் மாவட்டம் தம்மநாயக்கன்பட்டி கிராமத்தை கழிவுநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில கடந்த 2 ஆண்டுகளாக மலக்கழிவுகளுக்கு மத்தியில தான் அந்த கிராம மக்கள் வாழ்ந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது பற்றிய கூடுதல் தகவல்களை களத்தில் இருந்து வழங்குகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். ஓவர் டு யூ தமிழ்ச்செல்வன். சேலம் தம்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே அமைக்கப்பட்டுள்ள 2 கழிவுநீர் தொட்டியினால் இந்த கிராமமே பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 கழிவுநீர் தொட்டிகள் முறையாக அரசு சார்பில் கட்டித்தராமல் பாதியிலே பணிகளை விட்ட நிலையில் அங்கே தண்ணீர் தேங்கி அந்த தண்ணீர் ஊருக்குள் புகுந்து மிகுந்த சிரமத்தை சந்திச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர் தொட்டிற்குள்ள குழந்தைகள் விழுந்து காயம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த கழிவுநீர் தொட்டினால் என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கு. ஊர்ல பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டாங்க சார். 250 வீட்டுக்கு சேர்த்து 2 கழிவுநீர் தொட்டி தான் கட்டினாங்க. அதான் அந்த தொட்டி பாத்தீங்கன்னா முழுசா கட்டல. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி குழி பெரிச்சு சும்மா சைடு மட்டும் கட்டி விட்டுட்டாங்க. அதுவும் ப்ராப்பரா மூடல. இன்னொரு தொட்டி குழி பெரிச்சாங்க. ஆனா அதை மூடவும் இல்ல, சைட்ல கட்டவும் இல்ல, அப்படியே கல்வு போட்டு மூடி விட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமா தண்ணி எங்கேயும் வெளியே போக முடியாம அந்த தண்ணி அங்கேயே நின்று கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு எங்க கிராமம் ஃபுல்லாவே தொற்று நோய் மாதிரி எல்லாருக்குமே காய்ச்சல், எல்லாருக்குமே வயிறு வலி, வயிறோட்ட போயிட்டு இருக்குது, காய்ச்சல் வருது, ஃபீவர் வருது. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியிலே வலி கூட்டி விழுந்து காயம் ஆயிருக்கு. எங்கே குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு நாங்கள் உள்ள இருக்கிறோம், எங்கே காணான்னு பார்த்தா தொட்டிகளை விழுந்துருப்பாங்களான்னு சொல்லி 2-3 குழந்தைங்க விழுந்துட்டாங்க. அதுவும் இல்லாம எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு நல்ல தண்ணி பைப் இருக்கு. அந்த தண்ணி பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி பைப்புக்குள்ள கலந்து அந்த தண்ணியை குடிக்கிறதுனால 300 கிராமத்துல எல்லாருக்குமே நோய் வாய்ப்பட்டிருக்குது. எல்லாருக்குமே ஒரு தொற்று நோய் மாதிரி வந்துருச்சு. இப்ப எங்க கிட்டத்தட்ட ஒரு 300 வீடு இருக்குன்னா 300 வீட்லயுமே கிட்டத்தட்ட 6 மாசமா 1 வருஷமாவே எல்லாரும் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கிறோம். எங்க வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ உயிர் ஆபத்து போறதுக்குள்ள இந்த 3வது எங்க தமிழ்நாடு ஊராட்சிக்குள்ள சாக்கடை வசதி பண்ணி கொடுத்து தண்ணி வெளியே போறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு வழி செஞ்சு கொடுங்க. 25 மேல குழந்தைங்க இங்கே பக்கத்துல அருகிலே இருக்கிறாங்க. நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஒடியாந்து உழவுறது எங்களுக்கு தெரியல. 2-3 குழந்தைங்க விழுந்துட்டாங்க. விழுந்து நாங்க தான் பார்த்து தூக்கணும். எங்க குழந்தையும் எங்க தங்கச்சி குழந்தையுமே விழுந்துட்டாங்க. நாங்க தான் பார்த்து தூக்கி நல்லா கழுவி விட்டு அப்புறமே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பார்த்தோம். அதுக்கப்புறமே தொடர்ந்து அவங்க எல்லாத்துக்குமே ஃபீவர் வர ஆரம்பிச்சிச்சு, வயிற்றுப்போக்கு வர ஆரம்பிச்சிக்கிச்சு. அப்புறமே செக் பண்ணி பார்த்தா என்னன்னு கேட்டா அந்த குழந்தைக்கு அது விழுந்ததுனால தான் இந்த மாதிரி காய்ச்சல் வந்திருக்குது. அதுக்கான சர்டிஃபிகேட் இது நாங்கள் பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்குறோம், யூரின் டெஸ்ட் கொடுத்துருக்குறோம். அதுவும் இல்லாத டாக்டர் சொன்னாங்க இதனால தான் அந்த குழந்தைகள் இந்த பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மஞ்சள் காமாலை இதில் முதல் கொண்டு சிக்கன் குனியா, மலேரியா இந்த மாதிரி காய்ச்சல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தண்ணி ரொம்ப நாளா நிற்கிறதுனால ரொம்ப மெல்ட் அடிச்சு புள்ளைங்களுக்கெல்லாம் காய்ச்சல். எங்கள் பொண்ணு வீட்டு குழந்தை ட்ரிச்சரை விழுந்து அது தூக்கி எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி நம்ம உடம்பு சரியாம இன்னும் கூட ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு டைரி அடிக்கிறதுனால எனக்கு மூச்சு விட முடியல, தொண்டை எச்சு முழுங்க முடியல. எங்கள் பொண்ணுக்கு காய்ச்சல், எங்கள் பையனுக்கு காய்ச்சல், எங்கள் வீட்டுக்காருக்கு காய்ச்சல். தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை. இளவு போயிட்டு வந்து கூட தண்ணி ஊற்ற வழியே இல்லை. எல்லாம் தண்ணி அங்கங்கே கொட்டை கொட்டையே நிற்குதுங்க. தண்ணி குழி நோண்டி எல்லாம் கல்லை வச்சு அடைச்சிட்டாங்க. தண்ணி கீழே இழுக்க மாட்டேங்குது. தண்ணி அப்படியே செப்டிங் டேங்க் மாதிரி அப்படியே நிற்கிது. அந்த தண்ணி நாத்தடிக்கு எல்லாத்துக்கும் நோவு தான் வருது. எல்லாம் தொற்று நோய் மாதிரி எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் புழு நெண்டுது, பாம்பு எல்லாமே இருக்குது. அந்த தண்ணி போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க, வெளியே எடுத்து விடுற மாதிரி. தம்மநாயக்கன்பட்டி கிராமம் முழுவதுமே இந்த கழிவுநீர் தொட்டினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு செல்லும் நிலை தான் இருந்திருக்கு. இதற்கு முறையான நடவடிக்கை எடுத்து கழிவுநீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் தேங்காமல் தண்ணீர் வெளியேறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. சேலம் தம்மநாயக்கன்பட்டியின் சுகாதாரமற்ற சூழல் குறித்து பனமரத்துப்பட்டி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகிடம் கேட்டபொழுது தாசில்தார் ஸ்ரீதர் தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதியில் அரசு நிலம் இருக்கும் பட்சத்தில் கழிவுநீர் வெளியேறுவதற்கு கால்வாய் அமைக்கப்படும் என்றும் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வனிடம் தெரிவித்துள்ளார். கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.